ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து புக்கர் ப்ரைஸ். ஸோ இது வந்து இப்போ ஒரு சிறந்த எழுத்தாளருக்காக கொடுக்கப்படும் பரிசு, இது அவார்டு இது. ஸோ 2024 பார்த்திங்கன்னா சமந்தா ஹார்வின்னு சொல்லி ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க எழுதின புக் வந்து ஆர்பிட்டல். ஸோ இந்த ஆர்பிட்டல் வந்து எதை பற்றி இருக்குன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று மேலே இருக்குது, ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸில். ஸோ அதில் COVID-19 லாக்டவுனில் ஒரு நாள் பொழுது எப்படி போகும்னு சொல்லி அதை பற்றி எழுதின புக்கு தான் அது. ஸோ அந்த புக்குக்கு தான் வந்து புக்கர் ப்ரைஸ் 2024 அவார்டு கொடுத்துருக்காங்க. அதான் புக்கர் அவார்ட். ஸோ ISS இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இது 1998 லான்ச் பண்ணாங்க. இதை லான்ச் பண்ண ஆர்கனைசேஷன் அஞ்சு. ஸோ அதோட பேர் பார்த்திங்கன்னா நாசா, நேஷ்னல் ஆர்கனைட்டிக் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இது ஃப்ரம் US. அதுக்கப்புறம் ஜாக்ஸா, ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி ஃப்ரம் ஜப்பான். அதுக்கப்புறம் ராஸ்காஸ்மஸ், இது வந்து ரஷ்யாவோட. அதுக்கப்புறம் CSA, ஸோ இது வந்து கெனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ESA, இது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. ஸோ இந்த 5 ஆர்கனைசேஷன்ஸ் தான் ISS-ஐ லான்ச் பண்ணாங்க. இதோட வெயிட் வந்து 20 டன்னு. இதோட வாழ்வு காலம் பார்த்திங்கன்னா இது 2030 ரிட்டையர் ஆக போகுது. ஒரு முக்கிய பங்கு பார்த்திங்கன்னா மேலே ஆஸ்ட்ரோனாமிக்கல் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை பற்றி தான் வந்து புக்கில் வந்து சமந்தா ஹார்வி எழுதியிருக்காங்க. அது பேர் தான் ஆர்பிட்டல், ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2035 ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை லான்ச் பண்ண போகிறோம். அந்த ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் 2035. நம்மளோட எப்படி வந்து வேர்ல்டு ISS மாரி இந்தியாவிலே லான்ச் பண்ண போகிறது தான் பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன், அது ISS மாதிரி. பாலிட்டியில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை பற்றி பார்க்க போகிறோம். 51st சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக சஞ்சீவ் கண்ணா அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கார். அப்பாயின்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை பற்றி குறிப்பிட்ட ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 124. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும்னு பார்க்கலாம். அதன்படி பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், இது ஒரு முதல் கண்டிஷன். அப்புறம் அவங்க வந்து அவங்களோட பதவிக்காலம், அதாவது அவங்க டென்யூர் பார்த்திங்கன்னா 5 years ஆர் 65 years. அவங்க வந்து முதல்ல வந்து 5 வருஷம் இருக்கலாம். இப்போ 60 வயசில் ஒருத்தவங்க அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா 65 வயசு வரைக்கும் அவங்க பதவிகளில் இருக்கலாம். ஒருத்தவங்க 63 வயசில் தான் அவங்கள வந்து நியமிக்கப்படுறாங்க, அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 65 வயசு வரைக்கும் தான் இருக்க முடியும். ஸோ 2 வருஷம் தான் டென்யூர். 5 வருஷமோ இல்லை 65 வயசு, இது முதல்ல எது வருதோ அதுதான் அவங்களோட பதவி காலமாக ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது கண்டிஷன் பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் அட்வொகேட்டாக பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 10 வருஷம் வேலை பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக வந்து மினிமம் 5 years இருக்கணும். இதுதான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ். அடுத்தது பாலிட்டியில் 2வது டாபிக் பார்க்க போகிறோம். அது NGT, நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல், அதாவது இப்போ தமிழில் பார்த்திங்கன்னா பசுமை தீர்ப்பாயம். இது வந்து 2010 உருவாக்கப்பட்டது. இந்த NGT பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அந்த கண்ட்ரியில் தான் பார்த்திங்கன்னா இதேமாரி இயற்கைக்காக ட்ரிபியூனல் உருவாகியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியா வந்து NGTயை உருவாக்கியிருக்கு. NGTயில் சேர்பர்சனாக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, அவங்க யார் அப்பாயின்ட் பண்ணுவான். இப்போ சேர்பர்சனாக இருக்கணும்னு சொன்னால் முதல்ல அவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சேர்பர்சனை யார் அப்பாயின்ட் பண்ணுவான்னு சொன்னால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவங்களோட டென்யூர் பார்த்திங்கன்னா 3 years ஆர் 65 years. யாருமே முன்னாடி நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பார்த்த மாரி தான் இதுவும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த NGTயோட வந்து எத்தனை மெம்பர் இருக்கலாம்னு பார்த்திங்கன்னா மினிமம் 10 மெம்பர் இருக்கணும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 20 மெம்பருக்குள்ளே தான் இருக்கணும். NGT பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு மைனிங் ப்ராஜெக்ட்டோ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்லையோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் இருக்கலாம், அந்த ப்ராஜெக்டால் இயற்கைக்கு பார்த்திங்கன்னா பெருசாக வந்து மாற்றமோ இல்லை அதனால் வந்து மக்களோ பாதிப்பு அடையாமல் இருக்கிறதுக்காக ஒரு ட்ரிபியூனல் தான் இந்த ட்ரிபியூனல். அந்த அதன் பேர் தான் வந்து நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல். இங்கிலீஷில் வொக்காபுலரியில் 2 வேர்டு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து முதல்ல வந்து சைனஷ்யூர், இன்னொன்று வந்து ஹைப்போக்ரசி. ஸோ இந்தமாரி புது வேர்டெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் தெரிஞ்சுக்கலாம். இந்த புது வேர்டெலாம் உங்களுக்கு வந்து மறக்காமல் இருக்கலாம். நீங்கள் பேசும்போது மற்றவங்கள்ட்ட அதை யூஸ் பண்ணலாம். அதே டைமில் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் எஸ்ஏ ரைட்டிங்கில் இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து சைனஷ்யூருக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக ஒரு பொருளோ இல்லை ஒரு மனுஷனோ அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்தால் அது சைனஷ்யூர்னு சொல்லுவாங்க. இல்லை அதே பொருளோ ஒரு மனுஷனோ வந்து ஹோல் சொசைட்டிக்கோ அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்தால் அதை சைனஷ்யூர்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சைனஷ்யூர், அமிதாப் பச்சன் இஸ் சைனஷ்யூர் ஃபார் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சைனஷ்யூர். அதுக்கு அடுத்த பார்க்க போகிற வேர்டு பார்த்திங்கன்னா ஹைப்போக்ரசி. ஹைப்போக்ரசி இஸ் நத்திங் பட் எப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஹேவியர் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆக்ஷன். சொல்கிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹைப்போக்ரசிக்கு சிம்பிளான தமிழ் அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளான சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இஸ் ஹைப்போக்ரசி அபவுட்
டெரரிசம். ஏன்னா டெரரிசத்தை வந்து குட் டெரரிசம், பேட் டெரரிசம்னு சொல்லி அவங்க 2ஆக பிரிக்கிறாங்கல்ல. ஸோ அதனால் ஹைப்போக்ரஸின்ற வேர்டை வந்து பாகிஸ்தானுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்கீம் பார்க்க போகிறோம், யோஜனா. இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வித்யாலட்சுமி ஸ்கீம். ஸோ இந்த யோஜனா பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளிகபிள். அதுவும் குறிப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லேயே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது, மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். அதாவது பார்த்திங்கன்னா அதிக மார்க் வாங்கி மதிப்பெண்கள் அதிக பெற்று முன்னிலை இருக்காங்கள்ல, ஸோ அவங்களுக்கு மட்டும்தான். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன்ஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இவங்களுக்கு மேற்படிக்க, அதாவது ஹையர் எஜுகேஷனுக்கு லோன் கொடுக்கறது, காசு கொடுத்து அவங்கள மேலே படிக்க வைக்கிறதுக்கான உள்ள ஸ்கீம் தான் பிரைம் மினிஸ்டர் வித்யாலட்சுமி ஸ்கீம்.